ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சிவன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இன்றைக்கி கார்த்திகை தீபம் என்பதனால இங்கே சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து வேலூரில் இருக்குதுங்க. இன்றைக்கி திருவண்ணாமலையில் போய் நம்ம தரிசனம் பண்ண முடியல, அதனால் இங்கே வேலூரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இந்த கோவிலில் வந்து சிவன் லிங்கமாகவும் ஈஸ்வரன் ஈஸ்வரி அம்மா ரெண்டு பேரும் உருவ வடிவத்துலேயும் இருப்பாங்க. அதனால் நம்ம இங்கே அண்ணாமலை அப்பாவும் உண்ணாமலை அம்மாவும் தரிசனம் பண்ணலான்ட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் இப்படி இருக்குது பாருங்கள். ரெண்டு பக்கமும் வயல், நடுவில் வந்து ரோடு போகுது. அங்கே தான் கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோவில் வந்து கொஞ்சம் உள்ளே தான் இருக்கும், நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம நடந்து தான் போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. கோவில் கிட்ட வந்துட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோவில். நம்ம கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மேலே வந்து சிவலிங்க உருவம் இருக்கும். கோவில் என்ட்ரன்ஸ் தான், உள்ளே போடணும். அதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட்டில் வந்து விநாயகர் இருப்பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய் விநாயகரை தரிசனம் பண்ணலாம் வாங்க. எப்போ கோவிலுக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நான் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தான் அப்புறமேட்டு உள்ளே போவேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே விநாயகர் இருக்கிறாரு. விநாயகரை கும்பிட்டுட்டோம். விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கிறாருங்க. விநாயகர் பார்த்துட்டோம். அடுத்தது பச்சையம்மன் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பச்சையம்மனும் வெளியவே இருக்கிறாங்க. பச்சையம்மன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இன்றைக்கி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. பச்சை கலர் புடவை கட்டி பச்சை கலரில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. பச்சையம்மன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க இன்றைக்கி. இங்கே வந்து முனீஸ்வரர் சிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் முனீஸ்வரர் இருக்கிறாருங்க. அது பக்கத்துலேயே வந்து பெரிய குளம். அப்படியே கொஞ்சம் ஒரு 3 ஸ்டெப் மேலே போனால் இங்கே வந்து நாகம்மன் இருக்கிறாங்க. நாகம்மன் ராகு கேகு 2 சைட்லேயும் இருப்பாங்க. நாகம்மனும் வழிபட்டுட்டோம். நாகம்மனும் உள்ளே கும்பிட்டுட்டு அப்படியே இந்த சைடு உள்ளே போனால் சிவன் இருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே சிவன் இருப்பார். அதுக்கு முன்னாடி நவகிரகம், இந்த சைடு 9 நவகிரகம் இருப்பாங்க. இந்த சைடு வந்து அம்மனியம்மன் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. இந்த திருவண்ணாமலை கோபுரத்தோட வரலாறுக்கு இந்த அம்மனியம்மன் ஃபோட்டோவும் இங்கே வச்சுருக்காங்க. அவங்கள வழிபடுறதுக்கு கீழே வந்து விளக்கேற்றி தண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டம்ளரில். இங்கே பாருங்கள் நந்தி வந்து வெளியே இருக்கிறாருங்க. நந்தி பாருங்கள், நந்தி நேற்று பிரதோஷன்றதுனால அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நல்லா இருக்கிற பாருங்கள் நந்தி. இந்த சைடு வந்து குட்டி பிள்ளையார் இருக்கிறாருங்க. அதே போல் இங்கே பெரிய அரச மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரச மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த கோவிலே வந்து அரச மரம் வந்து சிவனுக்கு நேராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வேர் வந்து இந்த அரச மரத்தில் கீழே இருக்கும். ஆனால் அந்த மரத்துலேயே சுற்றி இருக்குது வேர் வந்து. அதுதான் வந்து சிவனோட ஜடாமுடினும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இந்த சைடு வந்து திரிபுர சுந்தரி, சரஸ்வதி அம்மன், துர்க்கை அம்மன், அடுத்தது வந்து இடைக்காட்ட சித்தர், வலம்புரி விநாயகர், அகத்தியர், முனிவர், இவங்கெல்லாம் வந்து இந்த சைடு லைனாக வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே சிவலிங்கம் ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தால் உள்ளே வந்து யார் இருக்கிறாருன்னா நம்ம சிவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாரு. இந்த கோவிலில் பாருங்கள் சிவலிங்கம், ஈஸ்வரன் ஈஸ்வரி அம்மா 2 பேரும் உருவ வடிவத்துலையும் இருப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரையும் நம்ம ஒன்றா தரிசனம் பண்ணலாம். அண்ணாமலை அப்பா உண்ணாமலை அம்மான்ட்டு. நம்ம திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்க இங்கே வந்து தரிசனம் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோவில் சுற்றி இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். கோவில் சாமி உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்காரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிவலிங்கமாகவும் உருவம் வடிவத்துலேயும் அம்மன் அப்பன் 2 பேரும் உருவம் வடிவத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாமி பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் உள்ளே போய் ஒரு சுற்றின்னு வரலாம் சாமியை. இந்த சைடு வந்து இன்னொரு ஓப்பன் டோர் இருக்கும். அந்த சைடு வந்து நம்ம அபிஷேகம் எதனா பண்ணால் பால் அபிஷேகம் அந்த மாதிரி பண்ணிட்டு வெளியே வரவங்களுக்கு இந்த சைடு. அதில் 2 வழி இருக்கும். முன்ன ஒரு கதவு, சைடில் ஒரு கதவு இருக்குதுங்க. அப்படி இந்த சைடு வந்தால் முதல்ல சிவன் இருப்பார். அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டில் பின்னாடி வந்து லிங்கோத்பவர் இருப்பாருங்க. இவர் தான் வந்து லிங்கோத்பவர். இவரையும் வணங்கிட்டோம். இவரையும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே லைட்டு போடல, அதனால் இருட்டாக இருக்குதுங்க உள்ள பேக் சைடு. அப்படியே ஒரு ரவுண்டு வந்துட்டோம் பாருங்கள். ஒரு ரவுண்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயில். எப்படி இருக்காருன்னு பார்த்து சொல்லுங்கள்.
இந்த மாதிரி எங்கள் ஊரில் இருக்கிற அந்த சிவன் லிங்க வடிவத்துலேயும் உருவ வடிவத்துலேயும் அந்த மாதிரி உங்கள் ஊரில் கோவில் இருந்தால் நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து சரி இன்னைக்கு விளக்கேற்றலாம் சிவனுக்குன்ட்டு விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றினுக்கிறேன். விளக்கேற்றி நந்தி முன்னாடி விளக்கேற்றிட்டு சிவன்கிட்ட காமிச்சிட்டு பாருங்கள் இப்போ சாமி கும்பிட்டுக்கலாம் வாங்க. நந்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கிறாந்து, எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காந்து. நேற்று பிரதோஷம் சொன்னீங்க இல்லையா, அதனால் நல்ல அலங்காரம் பண்ணியிருக்காந்து. அப்படியே உள்ளே பாருங்கள் நந்திக்கு நேராக சிவன் உள்ள இங்கே வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணியிருக்கிறாந்து. எண்ணெய் திருசல் அதெல்லாம் ஊற்றி தீபத்துக்கு அந்த வழியெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிறாரு. அந்த சைடு வந்து முருகர் இருக்கிறாருங்க. முருகருக்கு வந்து எங்கள் முருகர் இருக்கார் பாருங்க, குட்டியாக முருகர் இருப்பார் வெள்ளி தெய்வயானியோட. இந்த சைடு